நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இந்த அனிமேஷன் வீடியோஸ் ஒரு நிமிஷம் காட்டுறாங்க. அனிமேஷன் வீடியோஸ் இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். அதாவது எப்படி எந்த அனிமேஷன் கேட்டிங்கன்னா ஏஐ வீடியோஸ், அதாவது ஏஐ ஃபோட்டோ. ஸோ ஏஐ ஃபோட்டோ தான் நம்ம இன்றைக்கி இது காமிக்க போகிறோம் உங்களுக்கு. அதாவது ஏஐ ஃபோட்டோ ஒரே நிமிஷம் உங்களுக்கு காமிக்கலாம். அதை இந்தமாரி ஏஐஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் இந்தமாரி ஃபோன் இந்தமாரி மேல் இந்தமாரிலாம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தமாரி உங்கள் மூஞ்சி வச்சு பண்ண முடியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். போட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இது வீடியோ கொடுப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்தமாரி அந்த அனிமேஷனுக்கு உங்களுக்கு ப்ராம்ப்ட் தேவை. ஓகேவா? ப்ராம்ப்ட் தேவை. அப்படி அந்த இப்போ கூகுளுக்கு போகணும் பார்த்தீங்களா, அதே கூகுளுக்கு போய்ட்டு எந்த இது வேணும் உங்களுக்கு, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்புறம் டவுன்லோட் 3 வாட்டி கிளிக் பண்ணி 3 வாட்டி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜெமினாகிட்ட போனோம். அதாவது இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கற்றுக் கொடுக்க போகிறேன்னா ஓனாக உங்களால் எப்படி ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேருக்கு பண்ணுறதுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், ஏன் ட்விட்டரில் கூட நிறைய வாட்டி போட்டிருக்குவாங்க. அந்தமாரி போட்டிருப்பாங்க. இந்த எப்படி சொல்கிறது, ப்ராம்ப்ட் கீழே பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதே ப்ராம்ப்ட் நீங்கள் எப்படி பண்ணுறது தான் பார்க்கணும். ஓனாக பண்ண போகிறீங்க. பட் இப்போது முதல்ல இந்த ஜெமினிக்கிட்ட கூகுள் ஜெமினிக்கிட்ட போயிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் ஐக்கான்கிட்ட கிளிக் பண்ணிட்டு கேலரிக்கு போயிட்டு ஆல்ரெடி நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த வீடியோ, அந்த ஃபோட்டோ, அதை எடுத்துகிட்டு ப்ராம்ப்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு இது லோட் ஆகிடுச்சு. ப்ராம்ப்ட் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா ப்ராம்ப்ட் கீழே சுத்த ஆரம்பிக்கும். அனலைசிங் அப்படி போட்டு இதுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கும். இதுக்கு பாருங்கள், இமேஜ் ஜெனரேஷன் ப்ராம்ப்ட். இதான் பாருங்கள், இங்கிட்டு பாருங்கள், இமேஜ் ஜெனரேஷன் ப்ராம்ப்ட்டுன்ட்டு. இஃப் யூ வாண்ட் ஜெனரேட் சம்திங் சிமிலர் ட்ரை திஸ் ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இது நான் காப்பி பண்ணிட்டேன். ஹைப்பர் ரியலிஸ்டிக் அப்படியே அப்படியே திருப்பியும் நான் இதை டைப் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ போட்டுருக்கோம். இந்த ஃபோட்டோ போட்டுட்டு திருப்பியும் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ எப்படின்னு அப்படியே அந்த ஃபோட்டோ பார்த்துக்கணும். நான் என்னோடய ஃபோட்டோ போட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த அனிமேஷன், நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ இருக்கணும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஓனாக க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்படி அடவு போட்டு ஹைப்பர் ரியலிஸ்டிக் ட்ராமாட்டிக் க்ளோஸ்அப் portrait ஆஃப் மேன் வித் இன்டென்ஸ் கேஸ், மெஸ்ஸி டார்க் ஹேர், சினிமேட்டிக் லைட்டிங், ஃபீச்சர், ஷார்ப் கான்ட்ராஸ்ட். ஸோ வரல. நான் திருப்பியும் ட்ரை பண்ணுங்க. வரல, நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறேன். ஒரே நிமிஷம் ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். எங்கே என் ஃபோட்டோ காணோம்? ஐயோ, என்னோடய ஃபோட்டோ இங்கே தானே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் நிறைய 2 க்ரியேட் பண்ணியிருக்கேன். உல்ட்டாவாயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. ஹைப்பர் ரியலிஸ்டிக் அப்படின்ட்டு ஓட்டு கொடுத்துருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது ஒரு யூடியூபர் சொல்லி தான் நானே பண்ணுறேன். உங்களுக்கு இந்த லிங்க்கு வேணும்னா நான் இந்த லிங்க்கு, இந்த ஹைப்பர் ரியலிஸ்டிக் ட்ராமாட்டிக் இந்த லிங்க் வேணும்னா, அதாவது லிங்க்குன்ற பாருங்க, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வேணும்னாக்கா கமெண்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். பாருங்கள், கிரியேட். ஐயோ, ஒரே நிமிஷம் பாருங்கள். இதை பாருங்கள். அதாவது நான் அது கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டேன். இது இங்கே வரணும், இது இங்கே வரணும், இது இங்கே போகணும். ஸோ லாஸ்ட்டாக 3வது வாட்டி ரீக்ரியேட் பண்ணலாமா? முதல்ல நீ போகணும்.
அடுத்து நீ போகணும், சாரி நான் போகணும். நான் பாருங்க நான் குதிரா கான இருக்குமே முதலமைச்சருமே ஈஸியாக பண்ணலாம். அப்புறம் நான் வந்து ஸ்டார்டிங்கில் போன பற்றி அந்த ஹைப்பர் இது அது டிக் பண்ணிட்டு இது போட்டு இந்தமாரி பிக்சர்ஸ் இது பாருங்கள். இந்தமாரி அப்படியே HSL நம்ம இந்த இதெல்லாம் இருக்கும் அப்படியே ஏறலாம். இப்போ பாருங்கள் பியர்ட் டார்க் பேக்ரவுண்ட் வித் இந்த பியர்ட் நான் அதை கமெண்ட் பண்ணுறேன். அதுதான் என்ன ராஜா அப்படியே வருது. ஒரே நிமிஷம் எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு. இதை வந்து என் ஃபோட்டோ கொடுத்தாங்க. இந்த பியர்டு வந்து காட் வாட் அ மிராக்கிள். என்னடா இது ஒரே சோதனை. சரி ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டேன். கரெக்டாக இப்போ வரணும் கைஸ். அதெல்லாம் நான் அமுக்கு அடிக்கிறேன். என்கிட்ட 3 இது ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து வீடியோ ப்ராம்ப்ட்டு, ஒன்று வந்து இது ப்ராம்ப்ட்டு. இந்த 3 ப்ராம்ப்ட்டும் வேணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் இந்த ப்ராம்ப்ட் வண்டி தான் இது ஓகேவா? ஓகே வேணாம் பின் பண்ணிட்டேன். கடவுளே நீங்கள் தான்ப்பா காப்பாற்றணும். ஒரு 1 2 போடு. இந்தமாரி நான் வந்து இதை வந்து என்னன்னா அநேகமாக ஸ்டார்டிங்கில் யூடியூப்பில் போட்டிருக்கேன் இந்த ஆட் ஆக்ஷன். பட் நேற்று தான் யூடியூப்பில் சொன்னாங்க அன்றைக்கி. பட் கொஞ்சம் ரீடிங் இருந்துச்சு. ஒரே நிமிஷம் இது இந்த இதை வந்து அப்படியே பாருங்க. அப்படியே இந்த சைடு இது நானே ஒரு ஓன் ஏஐ பண்ணிடுறேன். ஏஐ பிக்சர் பண்ணிடுறேன் இந்தமாரி. அது ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. அது வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வேணும்னா நீங்கள் வந்து அதுவும் இது சரி மக்களை. இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வரல, உங்களுக்கு வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட லிங்க் இதோட இது வந்து நான் யூடியூப்பில் போடுறேன். ஸோ இப்போது ஒரே நிமிஷம் இன்னொரு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா? ஒரே நிமிஷம். அப்புறம் கமெண்டில் வந்து நான் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எப்படி சொல்கிறது, இந்த டியோலிங்கோ ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த டியோலிங்கோ ஆப். ஸோ வாங்க இப்போ வந்து நான் விளம்பரத்தை சொல்கிறேன். இப்போது லாஸ்ட்டாக நான் முடிக்கிற போகும்போது இது தான் சொல்ல போனேன். அதாவது டியோலிங்கோ. இந்த டியோலிங்கோ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒன்றும் டெவலப் பண்ணல. ஸோ இந்த டியோலிங்கோ கேம் அதாவது படிப்புக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த டியோலிங்கோ வேணும்னா அதுவும் கமெண்ட்டில் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே. நான் உங்கள் லலித் கேமிங் கிரியேஷன்.